இந்த வழியில ஒரு முளைக்கு அதோ பார்த்து நன்றாக பார்த்து இரண்டு வண்டிகளும் சரி போய் முன்ன சொல்லலாம். இதோ உன்னுடைய பொட்டு பூவும் இந்த மாங்கிலத்தோடும் என்னை பார்த்து பொட்டோடும் பூவோடும் மாங்கலி சொல்லத்தோடும் வாழ வேண்டும் என்று உரைத்து விட்டது. ஆனால் இனி தொட்டி தாலி கட்டியவர் யார் என்று தெரியுமா? சற்று பின்பு திறந்து பாருங்கள் சுவாமி. சுவாமி, அது ஒரு இருந்து போன திரும்பி அந்த பிணம் தான் என்னுடைய கணவர் சுவாமி. இந்த பிணம் தான் உன் கணவன்? ஆமா. தெரியாமலே வாய்த்து விட்டேன். வாய்த்தது தவறா, உண்மையா இல்ல பொய்யா? சரி, வாய்த்ததுதான் சுவாமி. எப்படி என்றால் கண்ணன், நாராயணன், மணிவண்ணன், மதுசூதனன், மாயவன், விஷ்ணு கோபாலன், அப்படி 10 அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய தசாவதாரங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றா? தெரியாமலா பார்த்தீர்கள்? இருந்தவரை எழுப்ப முடியாது, இருந்தவரை எழுப்ப உங்களால் முடியாது. சுவாமி, என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா என்று பார்த்தீர்கள் அல்லவா? அந்த பிணத்துக்கு உயிரை கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்டு போங்க, இல்லை என்றால் என் இடத்தில் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். அது மட்டும் கிடையாது, அதோ தெரிகிறது பார்த்தா யாரும் சொல்லக்கூடிய மரம், அந்த மரத்தின் அடியிலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். நான் சொல்லும் வரை சென்று வாருங்கள். அமர்ந்திருக்கிறேன். வைகுண்ட வாசன் வந்தார். அவர் என்னை பார்த்ததற்கு சுமங்கலி பவா என்று பார்க்கிறார். அவர் எங்க உயிர் கொடுத்தார்? உன்ன தகாஜி வர காமிச்சு போட்டாரு. நீங்களா சாமியா? சொல்லிக்காதீங்க. பத்மாவதி, உன் கணவன் உயிரோடு இருக்கும் வாழ வேண்டும் என்றால், மஞ்சள் குங்குமத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது 8000 தீவிராட்சிகளுக்கு கொடியளக்க பரமன் கையை வாசல் உமா மலைவீசல் குறித்தார். கண்டிப்பாக என்னுடைய காட்சி கொடுப்பார். கண்கள் கட்டி
சர்வேசன், திரு நீலகண்டன். அப்படி இருக்க யானை முதல் ஈயரும்பு கடை ஜீவராசிகளுக்கும் பலியளக்கக்கூடிய கர்த்தான். அப்படி இருக்க ஒரு அதிசயம் ஒன்று கண்டினார். என்ன பூலோகத்தில் அதிசயத்தை கண்டீரா? உண்மைதான். அது என்ன அதிசயம்? என்ன அதிசயம் தான்? ஒரு வாழை மரத்திலே 2 குலைகள் இருக்கிற சத்தா. 2 குலைகள் இருக்கின்றதா? ஒரு வாழை மரத்திலே 2 குலைகள் இருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது. அந்த காட்சி நான் காட்டுகிறேன். புறப்படுவோம். மேல உதிர வச்சி ஒரு வாழை மரத்திலே 2 குலைகள் இருக்கிற சத்தா. அதிசயமாக இருக்கின்றது. அதிசயமாக இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள்.
பார்த்தீர்கள் அல்லவா? ஆமா. தீர்க்க சுமங்கலி பவன் என்று பொருள் எனக்கு அர்த்தம் எனக்கு தெரியுமா சுவாமி? ஒரு பெண்ணால் திருமணம் முடித்த கையேடு பொட்டு பூவோடு மாங்கல்யத்தோடு சுகமாக வாழ வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் என்னுடைய கணவர் எப்பேற்பட்ட நிலைமை இருந்திருக்கிறார் தெரியுமா? இதோ இறந்து கிடைக்கின்ற பிணம்தான் என்னுடைய கணவர் சுவாமி. அப்படியா? அப்படியானால் பூவோடும் கொட்டோடும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். ஊடுகாரி இறந்துட்டாருன்றான், பூவோடு போட்டோடு சிறப்பா வாழணுமா சுவாமி? இறந்து கிடப்பது இந்த பிணம்தான் என்னுடைய கணவர். இந்த பிணத்திற்கு உயிரை உங்களால் கொடுக்க முடிந்தால் கொடுத்து விட்டு இங்கிருந்து செல்லலாம். இல்லை என்றால் அதோ தெரிகிறது பார்த்தாயோ ஒரு வில்வ மரம். அந்த வில்வ மரத்தின் அடியிலே அமர்ந்து நான் சொல்லுமாறு நீங்க வரக்கூடாது, சென்று வாங்க சுவாமி. சுவாமி நீங்கள் பரிசெல்லும் போலவே என்ன ஜீவராசிகளுக்கு படையலுக்கை கூடிய பரம்பொருள் வந்த என்னுடைய கணவருக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அவரும் முடியாது என்று எடுத்து சென்று விட்டார். இதற்கு வேறு வழியிடமே கிடையாதா? வழி இருக்கிறது. என்ன வழி சுவாமி? என்ன வழி என்றால் கச்சவன் பிரம்மா கண்டிப்பாக அந்த பிரம்மா ஜெயித்தால் கண்டிப்பாக உனக்கு வழி பிறக்கும். நிச்சயமாக நிச்சயமாக சுவாமி. ராகவனி